இன்னைக்கு எங்க மைனி வீட்டுக்கு போயிருந்தோம். இனியாவ பார்த்தீங்களா, ஒரே ஜாலி தான். ஒரு ஜூஸு, ஹெட்ஃபோனு ஒரே கொண்டாட்டம் தான் மேடத்துக்கு. அங்க போனாலே அவங்க அத்தை பசங்களோட ஒரே விளையாட்டு தான். அதுக்கப்புறம் இனியாவும், ஸ்ரீகுட்டியும் ஹால்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஸ்ரீகுட்டியோட பவித்ரன் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். இனியா எப்பவும் விச்சு கூட தான் ரொம்ப ஜாலியா விளையாடுவா. அடுத்து இனியாவ வந்து விச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தா. அவ போஸ் குடுக்குறத பாருங்க. காமெடியா இருக்கும். அடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க ஃபோட்டோகிராஃபர் நீங்க பார்க்கணும்ல. இப்ப காட்டுறேன் பாருங்க. இவர் தான் அந்த ஃபோட்டோகிராஃபர். அடுத்து அண்ணி வீட்ல இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் லீவுனதுனால சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. வெங்காய பச்சடி, சாப்பாடு, அப்புறம் சாம்பார், ரசம், வெண்டைக்காய் அது பொரிக்கிறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க மசாலா தடவி. அடுத்து சிக்கன் கறி, அடுத்து சிக்கனும் அதேமாரி மசாலா தடவி வச்சுருக்காங்க. ஒரு சைடில் பொரிச்சிட்ருக்காங்க. அடுத்து சிக்கன் பிரியாணியும் பண்ணாங்க. பிரியாணி அடுத்து ஒரு விசில் வச்சு இறக்குனா பிரியாணியும் ரெடி ஆயிரும். இன்றைக்கி எல்லாருக்குமே செம்ம சாப்பாடு. மதியானம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பவித்ரன் சிக்கன் கறி வந்து இனியாவுக்கு ஊட்டிகிட்டு இருந்தான். அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் மெகுல் வந்திருந்தான். மெகுலும் இனியாவுக்கு சிக்கன் பொரிச்சதை வந்து ஊட்டிகிட்டு இருந்தான். ரொம்ப சூடாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி அவளுக்கு கொடுத்துட்டு இருந்தான். பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெகுல் வந்து அவளை காக்கா சுற்றிட்டு இருந்தான். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காக்கா சுற்றினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நம்மலாம் இப்படி தான் பண்ணியிருப்போம். அடுத்து விச்சுவையும் மெகுல் வந்து இப்படி தூக்கி காக்கா சுற்றிட்டு இருந்தான். அடுத்து இனியா வந்து அவளை வச்சு தள்ளுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ண, அவளால் முடியல. விச்சு என்னால் தள்ள முடியல அப்படின்னு போய் அவன் காதுகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. அடுத்து அவன் அவளை வச்சு தள்ளிட்டு இருந்தான். இந்த மாதிரி இன்னைக்கு ஜாலியாக அண்ணி வீட்டில் எங்களுக்கு நாள் போச்சு. அப்புறம் சாப்பிட்டு ஈவினிங்கு அவங்க அப்பா வந்தோடனே கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. இன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.